வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை அவினாசி ரோடு சின்னியம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீதேவி திருமண மகாலில் மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களின் 94வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு விவசாயிகள் தின கருத்தரங்கம் நடைபெற்றது. இச்சிறப்பு வாய்ந்த விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான ஜி.கே. வாசன் பங்கேற்றார். கோவை மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் 17/8/2025 அன்று மாலை 4 மணி அளவில் மறைந்த மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய 94வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் விவசாயிகள் தின கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்க கூட்டமானது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோவை புறநகர் மாவட்ட தலைவர் தம்பு என்கின்ற வேணுகோபால் தலைமையில் நடைபெற்றது. கோவை மாநகர் தெற்கு மாவட்ட தலைவர் ஆர். அருணேஸ்வரன் கருத்தரங்கு கூட்டத்தில் வரவேற்புரையாற்றினார். மேலும் இக்கருத்தரங்க கூட்டத்திற்கு குனியமுத்தூர் ஆறுமுகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விடியல் சேகர், மாநில பொதுச் செயலாளர் யுவராஜா, வி. வாசன், அமைப்பு செயலாளர் சிகாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களின் 94வது பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற விவசாயிகள் தின கருத்தரங்க கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் எழுச்சிமிகு தலைவர் திரு ஜி.கே. வாசன் எம்பி கலந்து கொண்டு விழாவில் சிறப்பு பேருரையாற்றினார். மேலும் விழாவில் தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைவர் கு. செல்லமுத்து மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சு. பழனிசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் மண்டல நிர்வாகிகள் தங்கராஜ், அபிராமி செந்தில், கார்த்தி கண்ணன், அஸ்வின் சந்தர், மாவட்ட நிர்வாகிகள் ஐயாசாமி, சிவசுப்பிரமணியம், வின்சென்ட், ஸ்ரீராம், இருகூரைச் சேர்ந்த கார்த்திக், பாலு, வள்ளி, கனகராஜ், பிரசன்னா உட்பட ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் விவசாயிகள் தின கருத்தரங்கில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவினாசி அத்திக்கடவு திட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனை தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும். தென்னை விவசாயத்தை வாடல் நோய் மற்றும் வெள்ளை ஈ தாக்குதலில் இருந்து காப்பாற்ற தமிழ்நாடு அரசு விவசாய வல்லுநர்கள் மூலமாக நல்ல தீர்வு காண வேண்டும் என்றும், ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை கேரளா மாநில அரசுடன் பேசி நிறைவேற்றி திருப்பூர் மாவட்ட PAP பாசன விவசாயிகள் நீர் ஆதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும், மழைக்காலங்களில் உபரி நீரை வீணாக்காமல் தடுத்து மற்ற நீர்நிலைகளான குளம், குட்டையை நிரப்ப வேண்டும். இதன் மூலம் அனைத்து பகுதிகளின் வறட்சியை போக்க முடியும் என்றும், மேலும் 5 முக்கிய தீர்மானங்களை விவசாயிகள் தின கருத்தரங்கு கூட்டத்தில் நிறைவேற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கடைக்கோடி தொண்டன் முதல் உயர்மட்டத்தில் இருக்கும் நிர்வாகிகள் மனதில் நீக்கமர நிறைந்திருக்கும் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களின் 94வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விவசாயிகள் தின கருத்தரங்கு கூட்டத்தின் இறுதியில் தற்போதைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் எம்பியுமான தலைகணம் இல்லாத தன்மான தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்களின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும். அதன் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. அதில் எம்பி ஜி.கே. வாசனும் தொண்டர்களோடு தொண்டராக எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இட்லி கொடு, பொடி தோசை கொடு என்று வயிறு நிறைய சாப்பிட்ட திரு ஜி.கே. வாசன் நிர்வாகிகளிடம் நீங்கள் சாப்பிட்டீர்களா, தம்பி நீ சாப்பிட்டியா, மகளிர் எல்லாம் சாப்பிட்டார்களா என்று அன்புடன் விசாரித்த விதம் அனைவரின் இதயத்திலும் இடம் பிடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் ஒன்றி பழகிய திரு ஜி.கே. வாசன் அவர்கள் வரும் நாட்களிலும் நல்ல பண்பாளர், நல்ல உள்ளம் கொண்டவர், பழகுவதற்கு எளிமையானவர், எளிதில் சந்திக்கக்கூடிய தலைவர் என்று வஞ்சகம் இல்லாமல் சொல்லலாம். அந்த அளவிற்கு ஜி.கே. வாசன் அவர்களின் நன்மதிப்பு சிறந்து விளங்கும் என்பதில் நாமும் மகிழ்ச்சி கொள்வோம். விவசாயிகள் தின கருத்தரங்கு அரங்கில் இருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் மக்கள் தீர்ப்பு செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ். அதே
கோவை மண்டலத்தினுடைய நம்முடைய இயக்கத்தினுடைய துணை அமைப்புகளுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்து உறவுகளுடைய எண்ணங்களை, அவருடைய கோரிக்கைகளை மிக சிறப்பாக பிரதிபலித்த ஐயா சோலை செல்வம் அவர்களே, ஐயா பழனிசாமி அவர்களே, ஐயா சண்முகம் அவர்களே, கவிஞர் குணசேகர் அவர்களே, ஐயா கதிரேசன் அவர்களே, நேரடி பகுதியைச் சேர்ந்த நம்முடைய போகர் அவர்களே மற்றும் இங்கே பேசிய மரியாதைக்குரியவர்களே, நம்முடைய உழவர்கள் விழா என்பது புல வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இங்கே வருகின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தலைவர் முப்படாளர்கள் வகையில் 24 ஆண்டுகளாக அவருடைய பிறந்த தின விழா நடந்து கொண்டிருக்கிறது. முதல் 5 ஆண்டுகளும் பொதுக்கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா ஈரோடு ஆகும் அவர்கள், உடல் நலன் உண்மையுள்ளவர்கள் வருகிறது என்றாலும் கூட ஐயா ஆகும் அவர்கள் நம்முடைய ஈரோடுடைய மரியாதைக்குரிய ஐயா சந்திரசேகர் மற்றும் ஈரோடுடைய மூத்த முன்னணி தலைவரோடு இணைந்து கலந்து பேசி அடுத்த வருடம் ஐயாவுடைய பிறந்த தின விழாவை விவசாய தினமாக கொண்டாட வேண்டும், ஈரோடுகளை கொண்டாட வேண்டும். விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து உயர்ந்தவரை விவசாய தினத்தில் நாம் வாழ்த்த வேண்டும் என்று கூறிய உடனேயே தொடர்ந்து அடுத்த 19 ஆண்டுகளாக விவசாய தினமாகவே இதனை தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களிலே விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஐயா மூப்பனார் அவர்களை பொறுத்தவரையிலே அடிப்படை விவசாயிதான். விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து உயர்ந்து பொது வாழ்க்கைக்கு வந்து தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவராக மட்டும் அவர்கள் அழைத்திருக்காமல் விவசாய குடும்பத்திலிருந்தவர்களாக கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வு, நேர்மையின் காரணமாக அகில இந்திய அளவிலே பிரதமர் காலத்திற்கு அவர்கள் பெயர் அணிகிறது என்பது தமிழக விவசாயிகளுக்கு கிடைத்த பெருமை என்றால் நேரத்திலே குறிப்பிடவில்லை. மேலும் நண்பர்களே, இன்றைக்கு இங்கே பேசிய நம்முடைய ஐயா சொல்லே உழவர் செல்வம் அவர்கள் விவசாய சட்டத்துடைய மரியாதைக்குரிய தலைவர்களும் பிரதிநிதிகளும் விவசாயத்துடைய உண்மை நிலையை எடுத்துக் கூறினார்கள். இன்றைக்கு அவருடைய தேவை என்ன, அவருடைய தேவை என்ன, அவருடைய ஒரு கால வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். உண்மைதான், அதை மாற்றுவதற்கு கிடையாது. விவசாய பிரச்சனை என்பது வேதனையான பிரச்சனை. இங்கே புத்தகத்திலே காட்டி
ஸ்டேஷனிலே காலை வைத்தால்தான் நாம் பொதுவிலே காலை வைக்க முடியும் என்பதை மாற்றத்திற்கு முடியாது. இன்றைக்கு மத்திய அரசு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே முடிந்த அளவுக்கு விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மாற்றத்திற்கு கிடையாது. இன்னும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருந்தது, அதை நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றுவார்கள் என்பதை மாற்றத்திற்கு கிடையாது. ஆனால் விவசாயிகளுக்காக இந்த அரசு, மத்திய அரசு, பாஜக தலைமையிலான அரசு, என்டிஏ அரசு எதையும் செய்ய தயங்காது என்பதற்கு எடுத்துக்காட்டு 15 நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவிலே 50% வரியை இந்தியர்களுக்கு வணிகத்திற்கு போடும்போது பிரதமர் அவர்கள் விவசாய பெருமை மக்களுடைய விவசாய நிறுவனங்களை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கிறோம், அதற்கு நான் உடன்படமாட்டேன் என்று கூறியதை விவசாயிகள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் குறிப்பிடுகிறேன். அதை தொடர்கிறார். இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு அங்கே இந்தியர்கள், இந்திய அதிகாரிகள் உறுதியாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்பதிலும் மாற்றத்திற்கு முடியாது. அதே போல விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். அவரது வாழ்வாதாரத்தின் அடிப்படையிலே மாதம் கிடைப்பது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் யார் விவசாயி, எத்தகைய விவசாயி, அவருடைய உண்மை நிலை என்ன, இந்தியா மேம்படுவர்கள் உயர வேண்டும். இங்கே விவசாயிகள் கூறினார்கள். ஆனால் மற்ற நாடுகளெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது பல வருடம் நாம் வளர்ந்திருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளிலே சாலை வைத்திருக்கிறோம் என்று கூறலாம். அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கோவிட் வந்தபோது வளர்ந்த நாடுகளெல்லாம் சூப்பர் பவர் என்று கூறிய நாடுகளெல்லாம் மக்கள் தொகை 10 கோடிக்கு கீழ், 15 கோடி, 20 கோடிக்கு கீழ் உள்ள நாடுகளெல்லாம் மிக வளர்ந்து உயர்ந்து செழித்த நாடுகளெல்லாம் கோவிடுக்கு பிறகு வலிமையுள்ள நாடாக மாறியது. பொருளாதாரத்திலே மிக மிக குறைந்து பாதிக்கப்பட்ட நாடாக கோவிடுக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னும் பொருளாதார ரீதியாக உயர்வதற்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் 140 கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியா அன்றைக்கு உலகிலே 2வது நாடு மக்கள் தொகையிலே இன்றைக்கு முதல் நாடாக இருக்கிறது. 140 கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியாவிலே கோவிட் தாக்கிய போது இனி இந்தியா தாங்காது, இந்தியா வறுமை உச்சத்திற்கு போகும் என்று நினைத்தவர்கள் பலருண்டு. வளர்ந்த நாடுகளில் உள்ளவர்களெல்லாம் இந்தியாவுடைய வீழ்ச்சியை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த போது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போன்றவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவிலே ஒரு பொருளாதார திட்டத்தை தீட்டினார்கள். அதன் அடிப்படையிலே இந்தியாவில் உள்ள அனைத்து
என்பதுதான் இன்றைக்கு சில முக்கிய கோரிக்கைகள் எல்லாம் இங்கே வைத்தோம். மத்திய அரசுடைய சாதனைகளை பட்டியலிட்டு கொண்டு போகலாம். ஆண்டுக்கான ரூபாய் மத்திய அரசு வழங்கிக் கொண்டிருப்பது. அதே போல மாநிலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடியார் ஆட்சியிலே மராமத்து பணிகளின் அடிப்படையிலே விவசாயிகள் எந்த அளவுக்கு வாழ்க்கையை அவர்களால் உயர முடிந்தது என்பதற்கான பணிகள் ஒரு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல உயிர் கொண்டு அதிமுக எடப்பாடியார் மாற்றிருக்கிறேன். நண்பர்களே, இப்படி பல்வேறு திட்டங்களை அடக்கி கொண்டு போக முடியும். இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டுமென்றால் விவசாயத்தை பற்றி கூறும்போது பெருந்தலைவர்களுடைய பெருந்தலைவர் ஆட்சி காலத்திலே பொற்கால ஆட்சியை கூறுவோம். அதற்கு அவர்கள் கட்டிய அனைத்து சாட்சியாக இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியிலே விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது தமிழகம் பெருந்தலைவர் காலத்திலே விவசாயத்திலே முதல் மாநிலமாக இருந்ததை நன்றியோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் பெருந்தலைவர், அதுதான் பெருந்தலைவர் பொற்கால ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா மூப்பனார் காலத்திலே காவிரி பிரச்சனைகள் வந்தபோது நேரடியாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அரசோடு அரசு மறைமுகமாக பேசி விவசாயிகளுடைய வர்க்கத்தினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிய பல தரங்கள் வந்து இந்த நேரத்தை நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இவருடைய மாநில நல்லார் திட்டத்தை பேசி நிறைவேற்றி திருப்பூர் மாவட்ட டிஎம்பி மாநில விவசாய நீராதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மழைக்காலங்களில் உரிமையை வீணாக்காமல் தடுத்து நீர்நிலைகளை குளங்குட்டை நிரப்ப வேண்டும். இதன் மூலம் அனைத்து பகுதிகளின் வளர்ச்சியை போக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல இங்கே பலர் பேசினார்கள். அவிநாசி அணைக்கடல் திட்டம் சூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலே இதுவரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதை தமிழக அரசு விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளதை தவிர அவர்கள் காலம் வந்துவிட்டது. திமுக அரசு விவசாய விரோத அரசாங்கத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே காலம் மாறப்போகிறது. அடுத்த ஆண்டுகளில் அதிமுக தலைமையிலான ஆட்சியிலே இது போன்ற நிலை தொடராது, நல்லது நடக்கும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நண்பர்களே, தென்னை விவசாயிகள் வாழ்வோர் வெள்ளை நீத்தாக்களிலிருந்து காப்பாற்ற அரசுகள் முன்வர வேண்டும். நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா செல்லமுத்து அவர்கள் இங்கே சலித்துக் கொண்டார்கள். இவ்வளவு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வெள்ளை என்று கூறினர். அதற்கு டெக்னாலஜி வர வேண்டும், அதற்கு டெக்னாலஜி வர வேண்டும். தென்னைக்கு பாதிப்பு இல்லாத வகையிலே ஒரு டெக்னாலஜி ஏற்படுத்தக்கூடிய நிலை இந்தியா ஏற்படுத்த வேண்டும். தென்னை விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நான் சொன்ன உடனே கடற்கரை மலர்ச்சி தெரிகிறது. மாநிலத்திலே அனைத்து நீர்த்தேக்கங்களில் கொள்ளலை அணைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக அமராவதி அணை நாரார் இயற்கை கொள்ளல் உயர்த்தி தொடர்பாளர்கள் உபரியாக செல்லும் நீரை சேமிக்க மத்திய மாநில அரசுகள் ஆவணம் செய்ய வேண்டும். அதே போல அப்பர் அமராவதி அறிக்கை கூறுகளை மத்திய மாநில அரசுகள் ஆய்வு செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருப்பூர் வருவாய் மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்ட 16 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டது. இந்த கட்டமைப்பை புதிய வருவாய் மாவட்டத்திற்கான வங்கி நிர்வாகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்பது விவசாயிகளுக்கு மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்களை அரசு வழங்க வேண்டும் என்பது தொடர் வேண்டுகோளாக இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே செவிடன் காலிலே சங்குதுவது போல இருக்கிறது. செவிடன் என்ற வார்த்தை
வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோட்டப்பயிரே உற்பத்தி செய்யப்படும் பருவதைக்கான அரசு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். குறுவை சாகுபடிக்கு தயாராக விவசாயிகளுக்கு உரங்கள் கட்டுப்பாடு கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இப்படி பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்கு செயல்படுத்தக்கூடிய கடமை அரசுக்கு உண்டு. அந்த பணிகளை அவர்கள் முறையே சரியே செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா மூப்பனார் பிறந்த தின விழாவை நாம் விவசாய தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களே, இன்றைக்கு ஐயா மூப்பனார் பிறந்த தின விழாவிலே விவசாயிகளோடு சேர்ந்து நாம் விவசாய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அத்தகைய நல்லரசாக பாஜக அதிமுக என்டிஏ அரசு அடுத்த ஆண்டு தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றி விவசாயிகளுக்கு வெற்றி, அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் என்ற உறுதியை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு விவசாய கல்வி மக்களோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கடலில் இறங்க வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நாம் துணை நிற்போம் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாருடைய பிறந்த தின விழாவிலே விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே செயல்படுவது மகிழ்ச்சிக்குரியது, வாழ்த்துக்குரியது, நன்றிக்குரியது என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இயக்கத்திற்கு மரியாதை தந்து உழவருடைய எண்ணங்களை பிரதிபலித்த நம்முடைய விவசாயிகளுடைய பெருமைக்குரிய தலைவர் அனைவருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் கூறியிருக்கிறது. வணக்கம். மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர். அவர்களது பிறந்த தின விழாவை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவருடைய மறைவுக்கு பிறகு 24 வருடமாக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஐயா மூப்பனார் அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து உயர்ந்த காரணத்தினால் அவர்களது பிறந்த நாள் விழாவை விவசாய தினமாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையிலே பல வருடங்களிலே பொதுக்கூட்டங்கள் நடத்தினோம். பல வருடங்கள் இன்று நடப்பது போல விவசாய கருத்தரங்கம் நடைபெற்றது. இன்றைக்கு மிக சிறப்பாக கோவை மண்டலத்திலே கோயம்புத்தூரிலே ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களது பிறந்த தின விழா நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள், விவசாய சங்கங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்களை
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அழைத்து மரியாதை செய்து விவசாயத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த விவசாய கருத்தரங்கமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு அரங்கம் நிறைந்து மிக சிறப்பாக இந்த விழா தொடங்கியிருக்கிறது. விழாவினுடைய சிறப்பாக விவசாய சங்கங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்களெல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவருடைய பெயரையெல்லாம் உங்களுக்கு பொழுது கொடுக்கப்படும். குறிப்பாக தமாகவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சொல்லேர் உழவன் செல்லமுத்து அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர், நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய அமைப்பாளர் அன்னூர் திரு இளையராகவன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் சு பழனிசாமி அவர்கள், அதே போல் அதனுடைய துணைத் தலைவர் திரு பெரியசாமி அவர்கள், தமிழக விவசாய சங்கத்தினுடைய கோவை மாவட்டத்தினுடைய செயலர் குணசேகரன் அவர்கள், அதே போல் நாராயணசாமி ஐயா அவர்கள் விவசாயக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்ட ஐயா தலைவர் நாராயணசாமி அவர்களது குடும்பத்திலிருந்து திருமதி என் ராதா நந்தகோபால் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய திரு ஏ.கே. மோகன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். விருந்தினராக அத்திக்கடவு திரு சுப்பிரமணியம் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறோம். மேலும் திரு செஞ்சேரிமலை உழவர் உற்பத்தி நிறுவனத்துடைய தலைவர் கதிரேசன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். பேராசிரியர் சம்பத் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய நீலகிரி மாவட்டத்திலிருந்து சிறு விவசாயிகளுடைய நலச்சங்கத்தினுடைய தலைவர் போஜன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். மேலும் விவசாய சங்கத்தினுடைய பல்வேறு பிரதிநிதிகள் இங்கே வருகை புரிந்திருப்பது மிகுந்த மரியாதைக்குரிய நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எங்களது விவசாய பிரிவிலிருந்து, அமைப்பிலிருந்து, பல்வேறு பிரிவிலிருந்து நம்முடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா வரதராஜனுங்க இப்படி ஐயா மூப்பனாருடைய பிறந்த தின விழாவை வருடம் வருடம் மிக சிறப்பாக விவசாய தினமாக கொண்டாடுவது, விவசாயி சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும் என்பதை உணர்த்தும் வகையிலே எங்களுடைய இந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் விவசாயம் சார்ந்த அரசாக 100% செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். மத்திய அரசை பொறுத்தவரையிலே தொடர்ந்து விவசாயம் சார்ந்த அரசாக பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகளுடைய நலனுக்காக பணம் முதற்கொண்டு அவருடைய வங்கியிலே செலுத்தக்கூடிய உரிய நிலையை ஏற்படுத்தி நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. மாநில அரசு விவசாயினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இந்த 4 வருடம் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. சென்ற அதிமுக எடப்பாடியார் ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இடையே விவசாயிகளுக்கு இந்த ஆட்சியின் மேல் மிகுந்த அதிருப்தி இருக்கிறது. சென்ற ஆட்சியிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை புரிந்து அறிந்து தெரிந்து நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாளர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடைய எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலேயே விவசாயிகள் இந்த முறை ஆட்சி மாற்றத்திற்கு தயார் நிலையிலே இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழகத்துடைய
எல்லா பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களும் ஆட்சி மாற்றத்திற்கு முதன்மை வாக்கை அளிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு விவசாயிகளை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு பல தொடர் கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் அத்திக்கடவு அபிராசி திட்டத்தை போல் ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் உட்பட நதிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அனைத்து விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். இது அவசியம், அவசரம் என்று இந்த கூட்டம் கருதுகிறது. அனைத்து விவசாய இடுபொருட்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்பதை அரசாங்கங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல போலி விதைகள் விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கின்றன, வாழ்வாதாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறது. 100% அது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உறுதியை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல மரபணு மாற்ற விதைகளை அறவே அனுமதிக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கை பல. காலத்தின் அருமை கருதி ஒரு சிலவற்றை நான் கூறுகிறேன். இங்கே பேச இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் மிக தெளிவாக அதை பேச இருக்கிறார்கள். விவசாய பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வரும் வன விலங்குகளுக்கான யானை, காட்டுப்பன்றி, மயில், மான், சிறுத்தை போன்றவற்றை கட்டுப்படுத்த நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு ஆணையில் காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ள கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுடைய வருத்தத்தை, வேதனையை தெரிவித்திருப்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நொய்யல் ஆறு சீர்படுத்திடவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றிடவும், கழிவுநீர் கலப்பதை தடுக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. அதிக அளவிலே பயன்படுத்தப்பட்டு வரும் பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்திட, அதிக அளவில் நீர்நிலைகளை, காற்று, மண் மாசுடையதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக தென்னை விவசாயி அதிக அளவிலே பாதிக்கும் வெள்ளை ஈ, கேரள வாடல் நோய், இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு புதிய தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தென்னை விவசாயிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தென்னை சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்படாத வண்ணம் சட்டத்திட்டங்களை கூட அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அரசு திட்டங்களை பொதுவாக அறிவிக்கும் போது விவசாயிகளுடைய வேண்டுகோள், கோரிக்கைகளை கேட்டு அதற்கேற்ற நிதிநிலையை உருவாக்கி வேளாண்மை பற்றி அமைக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். பொதுவான கருத்து, தமிழகத்தினுடைய நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. திருட்டுங்கிற வார்த்தையை மோசமான வார்த்தை தேர்தல் கமிஷன் கண்டனம் தெரிவித்த பின்னாடியும் ராகுலும் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து ஓட்டு திருட்டுங்கிற இதை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை எதிர்த்தே செயல்படக்கூடிய வகையில் எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை தான் தற்போது காங்கிரஸ் கட்சி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது இந்திய மக்களுக்கு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல அரசை, மக்கள் விரும்பும் அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடுநிலையான ஆணையம். அத்தகைய தேர்தல் ஆணையத்தையே தொடர்ந்து குற்றம் கூறி
ஒரு பொய்யை தொடர்ந்து கூறினால் அது உண்மையாகிவிடும் என்று நினைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் செயல்பட தொடங்கினால் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன? நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாம் அவருடைய கட்சியும் அதனை சார்ந்த கூட்டணியும் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. தோல்வியை அவர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள். அதனை மூடி மறைக்க ஒரு மிகப்பெரிய நாடகமாக, சதியாக இது நடக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இதனை சாதாரண வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழகத்திலேயும் முறைகேடு நடந்திருக்கிறதா டீ ஸ்டாங்கிற ஒரு சமூக ஆர்வலர் சொல்கிறாங்களே சார். தமிழகத்திலே இந்த ஓட்டு இது ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டீ ஸ்டான் ஒரு சமூக ஆர்வலர். டீ ஸ்டாங்கிறவங்க வெளி மாநிலத்திலிருந்து வருபவர்கள். யாருக்காவது மத்திய அரசின் மீது கோபதாபம் இருந்தால் இப்போதெல்லாம் அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது காட்டுவது ஒரு பெரிய விளம்பரமாகிவிட்டது. அதை வந்து இந்த தேர்தலில் மக்கள் முறியடிப்பார்கள். அதுபோன்ற சொல்பவர்களுக்கு தமிழகத்தில் என்ன நிலை என்று கூட தெரியுமா என்று எனக்கு தெரியும். அமைச்சர்கள் மீதான தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை கூட நீங்கள் பொதுவாக இந்த அமலாக்கத்துறையெல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்ற ஒரு மிக முக்கியமான துறை. அந்த துறையை யாரும் இயக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. மத்திய அரசின் கீழ் செயல்பட்டாலும் தனிப்பட்ட முறையிலே இயங்கக்கூடிய மிக முக்கியமான துறைகள். நாட்டினுடைய வரி ஏய்ப்பை தடுக்கக்கூடிய துறைகள். அத்தகைய துறையினுடைய பணி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு அப்பாற்பட்டு, தனி மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற செயல்பாடுகள். இதில் யாரும் குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சட்டம் வந்து அனைவருக்கும் பொதுவானது, சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற ரீதியிலே தான் நாடு போய்கொண்டிருக்கிறது. திமுக மீது வன்மம் வச்சு தான் இந்த அமலாக்கத்துறை வச்சு மத்திய அரசு திமுக மீது வன்மம் வச்சு திமுகவை தொடர்ந்துறதுக்காக இந்த நீங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் சில ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சிகளிலே பலர் மீது இது போன்ற செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்தது. அதனால் தனிப்பட்ட முறையிலே இதை காழ்ப்புணர்ச்சி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இருக்க முடியாது. தமிழக ஆளுநர் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் போய் பங்கு சுற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருந்தார். முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் இது போன்று பங்கு சுற்றட்டும், தமிழகத்தில் வந்து அதை செய்ய வேண்டாம். நீங்கள் பொதுவாக இந்தியாவிலே இருக்கின்ற முக்கிய பொறுப்புகளுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அதற்கேற்றவாறு ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை மக்கள் மதிக்கும் வகையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக முதல்வரும் தன்னுடைய பேச்சுக்களை அதற்கேற்றவாறு வைத்துக் கொள்வார் என்று நம்புகிறேன். அதிமுக ஒன்றிணைச்சு தேசிய ஜனநாயக கட்சி நீங்கள் வேலை செய்ய தற்போது தமிழகத்துடைய அரசியல் சூழல் NDA கூட்டணி தமிழகத்திலே எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பல்வேறு ஒத்த கருத்துடைய கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து களத்திலே மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி தற்போது முதல் கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக வாக்காளர்கள் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களது வெற்றி சுற்றுப்பயணமே. கூட்டணி வந்து வரும் காலங்களிலே இன்னும் விரிவாக்கப்படும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக, பாஜக
இணைந்து கூட்டணி சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இறுதி முடிவாக இருக்கும். திமுக கூட்டணியை உடைப்பதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி சதி செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லி திமுக தலைமையிலான கூட்டணியை உடைக்கிறதுக்கு பல்வேறு வகைகளில் வந்து அதிமுக கூட்டணி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. திமுக தன்னுடைய பயத்தை கூட்டணி கட்சியினரிடம் வெளிப்படுத்த முடியாத நிலையிலே இதை மறைமுகமாக கூறுகிறது என்று நான் கருதுகிறேன். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தமிழக அரசுடைய நடவடிக்கை ஏன்னா நாளைக்கு மறுபடியும் அந்த போராட்டம் தொடரும். தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து நியாயமான போராட்டம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக கட்டாயப்படுத்தி வெளியே தள்ளியது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தூய்மை பணியாளர்கள் மீது அரசு வைத்திருக்கின்ற மரியாதையை அது வெளிப்படுத்தியது, தவறான முறையில் வைத்திருக்கிற மரியாதையை வெளிப்படுத்தியது. தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசனுடைய கடமை. அதுக்கு வந்து முதல்ல குரல் கொடுத்த கட்சிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் ஒன்று. நான் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கட்சியினுடைய பிரதிநிதிகள் 2 முறை அவர்களை சென்று பார்த்து கோரிக்கைகளை கேட்டு ஆறுதல் கூறியிருக்கிறார். நீங்கள் புதிய கட்சி மாநாடு நடத்துவதற்கும் அவர் கட்சியை வலுப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு ஜனநாயகத்திலே உரிமை இருக்கிறது. அந்த பணியை அவர்கள் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதனுடைய மாநாடு இந்த கூட்டம் இதெல்லாம் தேர்தல் எந்த அளவுக்கு எதிரொலிக்கிறது? ஏன்னா அவங்களுக்கு இந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்றாங்க. அதிமுக சார்பில் அவங்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டுமா? இன்றைக்கு தமிழகத்தினுடைய வெற்றி அணி அதிமுக பாஜக கூட்டணி. அதனுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும். இதில் ஒத்த கருத்துடையவர்களோடு சேர்ந்தால் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கூட்டணி வந்து விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த கட்சிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அது அந்த இறுதி முடிவை இன்னும் 4-5 மாதங்கள் கழித்து அதிமுக பொதுச் செயலாளரும் மத்திய பாஜகவும் இணைந்து எடுக்கும். அதேபோல் தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்லி பாஜக தலைமையும், இது வந்து கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமையும், இது வந்து தொடர்ந்து இருக்கிறது ஒரு 2-3 மாதமாக தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஒத்த கருத்தோடு கூட்டணி செயல்பட்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எங்களது முடிவுகள் ஒத்த கருத்தோடே அமையும். தேர்தல் நெருங்க வெற்றி கூட்டணி இன்னும் பிரகாசமாக தங்களுடைய நிலையை வெளிப்படுத்துவோம். இதுவரைக்கும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பேச்சுக்கே இல்லாமல் அது ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் ஆட்சி அப்படின்னு சூழ்நிலை. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளே மூத்த கட்சிகள் வந்து அதை வலியுறுத்திருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி வரலாமா, வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கு. இன்னும் 6 மாதங்கள் கழித்து கூட்டணிகள் விரிவடையும். அதிமுக தலைமை பாஜக தலைமை இணைந்து முடிவெடுப்பது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்புடையது. நன்றி சார், வணக்கம்.